ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு மருமகள் கிச்சன். இன்னைக்கு வீடியோ வந்து நம்ம நெக்ஸ்ட் டே பெங்களூர் கிளம்ப போகிறோம். முன்னத்து நாள் பார்த்தீங்கன்னா வந்த ஆர்டர்ஸ்லாம் வந்து பேக் பண்ணி ரெடியாக இருக்குது. கொரியர்லேருந்து இப்போ பிக்கப்புக்கு வர போகிறாங்க. அவ்வளோ நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. நான் அப்போது அது ஆஃபர் போஸ்ட் பண்ணி 2 டேஸ்லேயே அவ்வளோ ஆர்டர்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ லஞ்ச் பேக் ஃபார் ஆர்டர்ஸ் எபோவ் ₹1200. இது வந்து பியூர் ஜூட் பேக்கு. அவ்வளோ நல்ல குவாலிட்டி. நல்லா பெருசா இருக்கும். கைப்பிடிலாம் பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்ட்ராங். ₹1500 அண்ட் எபோவ் பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு இந்த விமென்ஸ் டோட்டி பேக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆஃபரா போஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போதைக்கு ஜஸ்ட் 10 பேக்ஸ் தான் லெஃப்ட் அவுட்டா இருக்கு. லஞ்ச் பேக்ல ஒரு 10 பேக் தான் இருக்கு. அந்த விமென்ஸ் பேக்ல ஒரு 10 பேக்ஸ் தான் இருக்கு. நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்றதா இருந்தா சீக்கிரமா இந்த ஆஃபர யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவ்ளோ நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. மே மந்த் ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸ்க்ரீன்ல வாட்ஸ்அப் நம்பர் வரும். உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அகாராவோட இந்த ஓரல் இரிகேட்டர் வந்து ஆர்டர் போட்டிருந்தது ரிசீவ் பண்ணியிருந்தேன். அதுக்கான டெமோ வந்து இந்த வீடியோல உங்களுக்கு காட்டிடுறேன். இது கூடயே வந்து நல்ல டீட்டெயிலான ஒரு யூசர் மேனுவல் வருது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பல்லு வந்து கிளீன் பண்றது. அதாவது நெறைய கரையெல்லாம் இருக்கும் இல்லையா? நம்ம போய் டென்டிஸ்ட்ட போயிட்டு கிளீன் பண்ணுவோம். அந்த மாரி கிளீன் பண்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இது. இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு மெயின் யூனிட் வந்திருக்கு. இது கூட வந்து 2 நாசில் இருக்கிற மாரி குடுத்துருக்காங்க. 2 இருக்கு இதுல. அப்புறம் இது வந்து நம்ம நார்மலா சார்ஜ் போட்டுக்கிறதுக்கான ஒரு கேபிள் வந்திருக்கு. மெயின் யூனிட்ல 2 பட்டன் இருக்கு. ஆன், ஆஃப் பட்டன். செகண்ட் பட்டன் பார்த்தீங்கன்னா, மோட் செலக்ட் பண்றது. நார்மல், சாஃப்ட், பல்ஸ், கஸ்டம் அந்த மாரி மோட்ஸ் இருக்கு. ஸோ 2 ஸ்விட்ச் தான். ஈஸியா அத யூஸ் பண்ண முடியும். எப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். இதுல நம்ம ஃபர்ஸ்ட்டு வாட்டர ஃபில் பண்ணி, அதுக்கப்புறமா தான் ஆன் பண்ணணும். வாட்டர ஃபில் பண்றதுக்கு இந்த மாரி சின்னதா ஒரு நாசில் மாரி குடுத்துருக்காங்க. அத ஓப்பன் பண்ணி நம்ம ஃபில் பண்ணிக்கணும். அந்த ஒயிட் கலர் யூனிட்டையும், ப்ளூ கலர் யூனிட்டையும் நம்ம தனியா கழட்டலாம் ஆக்சுவலா. சார்ஜ் போடும்போது வாட்டர் இல்லாம பார்த்துக்கணும். ஸோ நாசில் வந்து நம்ம ஃபிட் பண்ணும்போது மேல வச்சு நம்ம ஜஸ்ட் பிரஸ் பண்ணோம்னா, இந்த மாரி ஒரு கிளிக் சவுண்ட் வந்து நல்லா லாக் ஆயிக்குது. ஸோ இது வந்து நீங்க பாட்டம்ல புஷ் பண்ணீங்கன்னா, இந்த மாரி கழண்டு வந்துருது. நம்ம சார்ஜ் போடும்போது தண்ணி, ஈரம் எதுவுமே இருக்கக்கூடாது. தனியா கழட்டி வச்சுட்டு ஈரமே இல்லாம தொடச்சுட்டு, இந்த கேபிள் மூலமா நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ இப்ப வந்து அத ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து அ நார்மல் டெம்பரேச்சர்ல இருக்கிற வாட்டர் தான் ஃபில் பண்ணணும். 40 டிகிரி அண்ட் எபோவ் ஃபில் பண்ணக்கூடாதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருக்காங்க. இப்ப நான் ஜஸ்ட் நார்மல் மோட்ல வச்சு ஜீவன் டெமோ காட்டுறேன் பாருங்க. நம்ம பவர் ஆன் பண்ண உடனே நமக்கு வந்து வாட்டர் ஃப்ளோ ஆரம்பிக்கும். அத அப்படியே நம்ம கார்கிள் பண்ணி ஸ்பிட் பண்ணிட்டே இருக்க வேண்டியது தான். ரொம்ப ஈஸியா இருக்கு யூஸ் பண்றதுக்கு. இதோட அமேசான் பர்ச்சேஸ் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா, பெங்களூர் கிளம்பியாச்சு. ஜூன் 1லேருந்து ஜீவனுக்கு 12த் ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் ஆகுது சிலபஸ். அதுக்கப்புறமா பெங்களூர் போக முடியுமான்னு தெரியல. ஸோ இப்போ போயிட்டு நம்ம வீடெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு விலாக கன்டினியூ பண்ணலாம். வீடியோ வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் பெங்களூர்லேருந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ எஸ்பெஷலாக பெங்களூர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவே நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ 3 டேஸாக பெங்களூரில் தான் இருக்கோம். நிறையா சுற்றணும். ஆக்சுவலாக ஒரு மால் போனோம். இங்கே ஒரு சூப்பராக ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது. அது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கும். பெங்களூர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஒரு முக்கியமான விஷயம் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ 1 இயராக பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்து என்னோட வீடு, பெங்களூர் வீடு மிஸ் பண்ணுறீங்க, பூஜை வீடியோஸ் மிஸ் பண்ணுறதா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. எனக்கும் வந்து பூஜை வீடியோ போஸ்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. உண்மையாகவே இங்கே எனக்கு பூஜை பண்ணால் வர திருப்தி வந்து வேறு எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. நெக்ஸ்ட் டைம் ஏதாவது முக்கியமான பூஜை டைம் இங்கே வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நான் பூஜை வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ வீடு வந்து நீங்கள் vlogல பார்ப்பீங்க மறுபடியும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1 இயராக நான் உடுமல்பேட்டில் இருக்கிற ரீசன் வந்து ஜீவனோட படிப்பு தான். அதாவது படிப்பு தான் எல்லாமே. படிப்பு இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. வீடு, காரு எல்லாம் வந்து படிப்புக்கு அப்புறம் தான். ஸோ இந்த வீட்டை விட்டுட்டு போயிட்டு எவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னு இன்னைக்கு இங்கே வரும்போது ரொம்ப ஃபீல் ஆகுது. இப்போ நாளைக்கு மறுபடியும் நாங்கள் பேக் டு உடுமல்பேட்டு. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இங்கேருந்து போகிறதுக்கு. பட் இருந்தாலும் நான் இன்னைக்கு வரைக்கும் அந்த டெசிஷனில் வந்து ரிக்ரெட் பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக உடுமல்பேட்டில் ஸ்கூல் இப்போ இருக்கிற ஸ்கூல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது எஜுகேஷன் வைஸ். நாங்கள் வந்து அட்மிஷன் போடுறதுக்கு முன்னாடியே வைஸ் பிரின்சிபலை பார்த்து பேசியிருந்தோம். அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க டெய்லி ஒரு சப்ஜெக்ட் டெஸ்ட் இருக்கும், மண்டே வந்து வீக்லி டெஸ்ட் இருக்கும், 40 days ஒன்ஸ் யூனிட் டெஸ்ட் இருக்கும் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்களோ அப்படியே தான் இருக்குது. அப்புறம் அங்கே இருக்கிற ஸ்டாஃப்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஜீவன் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எடுத்திருக்கான்.
11th 12த்தோட சிபிஎஸ்சி சிலபஸை வந்து எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு குவாலிஃபைடான டீச்சர்ஸ்னால மட்டும்தான் அதை எடுக்க முடியும். அந்த அளவுக்கு அது டஃப்பான ஒரு சிலபஸ். ஸோ ஐஐடி குவாலிஃபைட் ஸ்டாஃப்னால மட்டும்தான் சிபிஎஸ்சி 11th 12th மேக்ஸ் ஃபிசிக்ஸை எடுக்க முடியுது. ஸோ இப்போ ஜீவன் படிக்கிற ஸ்கூலில் வந்து ஐஐடி குவாலிஃபைட் ஸ்டாஃப் தான் இருக்காங்க. பக்காவாக கிளாஸ் எடுக்கிறாங்க, சூப்பராக நோட்ஸ் கொடுக்குறாங்க, நல்ல டெஸ்ட்டு ரிவிஷன்ட்டு அவ்வளோ நல்லா ஜீவனை ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ ஜீவனோட ஸ்டடீஸில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அந்த ஸ்கூல் வந்து அகெயின்ஸ்ட் டியூஷன் போட தேவையில்லைன்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க. சப்போஸ் ஏதாவது சப்ஜெக்டில் வந்து வீக்காக இருந்தால் அவங்களே எக்ஸ்ட்ரா கிளாஸ் வச்சு கோச் பண்ணுறாங்க. நான் பே பண்ணுற ஃபீஸுக்கு வந்து ஒர்த்தாக ஒரு ஸ்கூலு, அவ்வளோ கேர் பண்ணுறாங்க. அந்த குழந்தையோட ஃப்யூச்சர் வந்து அந்த ஸ்கூலோட கையில் தான் இருக்குன்ற ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ஸ்கூலுக்கும் அங்கே இருக்கிற ஸ்டாஃபுக்கும் இருக்குது. எனக்கு வந்து அதுதான் வேணும். நம்ம குழந்தைங்களோட ஃப்யூச்சர் வந்து நம்ம டீச்சர்ஸோட கையில் கொடுத்துட்டோம். ஸோ பெங்களூரில் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்னோட வீடியோஸை ரொம்ப வருஷமாக ட்ரஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. ஹானஸ்ட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு நீங்கள் நம்புறீங்க. நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா, பெங்களூர் ஸ்கூல்ஸ் பற்றி. அந்த வீடியோ ரொம்ப ட்ரெண்ட் ஆகிடுச்சிங்க. பெங்களூரில் நிறைய ஸ்கூல்ஸில் அந்த வீடியோஸை பார்த்துருக்காங்க. எனக்கு பெங்களூர் ஸ்கூல்லேருந்து பிரின்ஸிபல் கிட்ட இருந்தெல்லாம் மெயில் வந்தது, ஏதோ ஸ்கூல்லேருந்து நான் பெங்களூர் ஸ்கூல் பற்றி தப்பாக போஸ்ட் பண்ணியிருக்கேன்ட்டு. ஆக்சுவலாக நான் என்ன அந்த வீடியோவில் சொன்னேன்னா அது உண்மை தான். ஜீவனோ படித்த ஸ்கூலில் இதுதான் நடந்தது. பயாலஜி ரெக்கார்ட் நோட் வந்து எம்டியாக இருந்தது. என்னால் இப்போ வரைக்கும் அக்செப்ட் பண்ண முடியல. எப்படி 10th பயாலஜி ரெக்கார்ட் நோட் வந்து எம்டியாக இருக்கும்? நம்ம ஸ்கூல் ஸ்டார்டிங்லேயே ரெக்கார்ட் நோட்டை சப்மிட் பண்ணிடுறோம். பப்ளிக் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் முன்னாடி தான் ரெக்கார்ட் நோட்டை வீட்டுக்கு கொடுக்குறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒன்றுமே இல்லை, எம்டி. ஜீவன் பிரசாத்னு பேர் கூட அதில் அவன் எழுதலை. அப்போ என்ன பயாலஜி ப்ராக்டிக்கல் எக்ஸாம் படிக்க முடியும்? இதுக்கும் அந்த ஸ்கூலில் அட்மிஷன் போடுறதுக்கு முன்னாடி நான் லேப் ஃபெசிலிட்டியெல்லாம் பார்த்து தான் போட்டேன். லேபெல்லாம் இருக்குது, ஆனால் ஏன் ப்ராக்டிக்கல் கொடுக்கல? ஆக்சுவலாக மெயின் பிரச்சனை என்னென்னா, இங்கே இருக்கிற ஸ்கூல் வந்து 2 விஷயம் நான் வந்து ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம். உங்கள் குழந்தைங்க வந்து இப்போ பெங்களூர் ஸ்கூல்ஸை படிச்சுட்ருக்காங்க, எஜுகேஷனுக்கு அந்த ஸ்கூல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குதுன்னா ரொம்ப லக்கி. நீங்கள் தாராளமாக கன்டினியூ பண்ணுங்கள். ஆனால் இங்கே இருக்கிற பிரச்சனை, ஃபஸ்ட்டு பிரச்சனை என்னென்னா, இவங்க எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறத விட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. எனக்கு என்னன்னே புரியல. டிசம்பர் மந்த் உங்களுக்கு தெரியும், கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி வந்து ஆனுவல் டே ஃபங்க்ஷன் வரும். ஸோ ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்காக பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஃபுல்லாகவே ப்ராக்டிஸ்க்கு போயிடுவாங்க எல்லாரும். ப்ராக்டிஸ்க்கு போகாத குழந்தைங்க கிளாஸ் எடுப்பாங்களா? அதுவும் எடுக்கிறது இல்லை. அவங்களாம் ப்ராக்டிஸ்க்கு போயிட்டாங்க, அதனால உங்களுக்கும் கிளாஸ் இல்லை, ஏதாவது படிங்கன்றாங்க. சரி, ஓகே, கிறிஸ்மஸ் வெக்கேஷன் முடிஞ்சால் ஜனவரிலேருந்து ப்ராப்பராக கிளாஸ் நடக்கும்னு பார்த்தா பிப்ரவரியில் வந்து ஸ்போர்ட்ஸ் டேவா. ஸோ அப்போ ஜனவரி ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸ் டே ப்ராக்டிஸ்க்கு போகுது. இப்படி தான் இருந்தது ஜீவனுக்கு வந்து 9th. 10th வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசம்பர் மந்த்தே ப்ரீ போர்டு எக்ஸாம் வந்துடும். 2 ப்ரீ போர்டு தான் வச்சாங்க இந்த ஸ்கூலில். ஒன்று கவர்மெண்ட் ப்ரீ போர்டு, ஒன்று ஸ்கூலே வச்சது. இன்னைக்கு ப்ரீ போர்டுனா நேற்று தான் வந்து நோட்ஸ் ஆப்பில் வருது. அப்போ எப்படி ப்ரீ போர்டு எக்ஸாமுக்கு வந்து எழுத முடியும்? இப்போ டிசம்பரில் ப்ரீ போர்டுனா நீங்கள் அக்டோபர்லேயே போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணி நவம்பரில் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணி டிசம்பரில் பக்காவாக ப்ரீ போர்டு எக்ஸாம் எழுதுகிற அளவுக்கு அவங்க ட்ரெயின் அப் ஆகிருக்கணும். போர்ஷனையே கம்ப்ளீட் பண்ணலை. 10th வந்து கொஞ்சம் ஈஸி, அதனால் லாஸ்ட் மினிட்ல ஸ்டடி ஹாலிடேலாம் அவனை உட்கார வச்சு நான் எப்படியோ அவனை அந்த பர்சன்டேஜ் எடுக்க வச்சிட்டேன். 11th 12th வந்து ரொம்ப டஃப். ஸோ ஃபஸ்ட்டு பிரச்சனை, இவங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது. அது நோட் பண்ணுங்கள், ஸ்கூல் எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களா இல்லை எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிக்கான. 2வது பிரச்சனை, இங்கே இருக்கிற ஸ்கூலில் வந்து நான் சொன்ன மாதிரி சிபிஎஸ்சி சிலபஸை எடுக்கணும்னா அந்தளவுக்கு குவாலிஃபைடான ஸ்டாஃப் உள்ளே இருக்கணும். இல்லை, இங்கே நிறைய சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 11th 12th வந்து இல்லை, 10th முடிச்சு அனுப்பிச்சிடுறாங்க. 11th 12th ஒரு ஸ்கூல் இருந்துச்சுன்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட் கொடுக்கணும். இப்போ நாமளே ஒரு ஸ்கூலில் அட்மிஷன் போட போகிறோன்னா அங்கே 12th இருக்குன்னா என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அகடமிக்ஸில் என்ன ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். ஸோ 12th இருந்துச்சுன்னா 12th ரிசல்ட் காட்டி ஆகணும். அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே ஒரு எஜுகேஷன் இருக்கணும், அந்த மாதிரி குவாலிஃபைடான ஸ்டாஃப் அங்கே இருக்கணும். அங்கே இல்லை. இங்கே இருக்கிற ஸ்டாஃப்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சிபிஎஸ்சி சிலபஸ் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு அவங்க இல்லை. அவங்க பிஎட் குவாலிஃபைடானே தெரியல. இங்கே கவர்மெண்ட் வந்து அதெல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களா ஒன்றுமே எனக்கு புரியல. போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா காப்பி பேஸ்ட் பண்ணி அப்படியே தான் வந்துச்சு. எனக்கு சோசியல் சயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா புக்கு அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி வருது 10th. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இங்கே பெங்களூரில் இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட பசங்கள்லாம் இன்னும் 11th 12th கன்டினியூ பண்ணிட்டுருக்காங்க இல்லையா, அந்த ஸ்கூல்ஸ் பற்றி இப்போ உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இங்கே இருக்கிற ஸ்கூல்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்.
நம்ம வந்து நல்ல ஒரு ஸ்கூலுன்னு சொல்லி நம்ம 11th போடும்போது, அவங்க ஆலன் கூட டை அப் பண்ண சொல்லி நமக்கு ஒரு ஆப்ஷன் குடுக்குறாங்க. கம்பல் பண்றது இல்ல. ஆனா ஆலன் கூட டை அப் போனா மட்டும் தான் அந்த ரிசல்ட்ட கொண்டு வர முடியுது. அப்ப நம்ம ஸ்கூலுக்கு வந்து மினிமம் இங்க இப்போ ஃபீஸ் நான் சொல்றேன் 2 லேக்ஸ். அப்புறம் ஆலன் டை அப் ஒரு 1 1/2 2 லேக்ஸ் 1.75 அப்படி வருது. ஸோ 4 லேக்ஸ் வேணும். இன்னைக்கு நிலவரத்துக்கு 11th வந்து 4 லேக்ஸ் இப்படி இருந்துச்சுன்னா, ஓரளவுக்கு வந்து ரிசல்ட் கொண்டு வந்துடுறாங்க. ஆலன் கூட மோஸ்ட்லி எல்லா ஸ்கூல்ஸும் அந்த ரிசல்ட் கொடுக்கறதுக்காக டைஅப்ல இருக்காங்க. என்னோட பாயிண்ட் என்னன்னா, அப்ப நான் ஸ்கூலுக்கு வந்து 1.5 லேக்ஸ்ல இருந்து 2 லேக்ஸ் கட்டுறேன் இல்லையா? அந்த 1.5 லேக்ஸுக்கு வந்து எனக்கு ஒர்த்தான எஜுகேஷன் கொடுக்கணும். நீங்க 1.5 லட்சம் வாங்குங்க, 2 லட்சம் வாங்குங்க, 2.5 லட்சம் வாங்குங்க. எனக்கு அந்த எஜுகேஷன் கொடுத்துருங்க. என்னை ஏன் ஆலன் கூட டைஅப்புக்கு வந்து ஃபோர்ஸ் பண்றீங்க? நான் ஏன் ஆலன் கூட டைஅப்புக்கு போய் ஒரு பணம் கட்டணும்? அதுதான் என் பாயிண்ட். ஸோ மோஸ்ட்லி சப்போஸ் உங்க குழந்தைங்க வந்து சின்ன கிளாஸஸ்ல இருந்தாலும் 11th 12th என்ன அந்த ஸ்கூல்ல நடக்குதுன்னு இப்பவே கவனிங்க. அப்போ ரெடி ஆயிக்கோங்க. ஆலன் கூட டை அப்னா அதுக்கான அமௌண்ட் வந்து இவ்வளோ ஆகும், 4 லேக்ஸ் ஆகும். ரெடி ஆயிக்கோங்க. அப்பதான் நம்ம வந்து நம்ம குழந்தைக்கு வந்து அந்த பர்சன்டேஜ் எடுக்க முடியும். ஸோ இதுதான் உண்மை. பெங்களூர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக மறுபடியும் இந்த விஷயத்த நான் அழுத்தி சொல்றேன். நான் இந்த வீடியோல பேசுறது எல்லாமே உண்மை. மோஸ்ட்லி இங்க ஸ்கூல்ஸ் அப்படிதான் இருக்கு. ஸோ நீங்க வந்து இப் சப்போஸ் நல்ல ஸ்கூலா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இங்க கன்டினியூ பண்ணுங்க. இப்ப ஜீவனுக்கு காலேஜுக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஜீவனுக்கு வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இங்க படிக்கிறதுக்கு தான் இஷ்டம். பெங்களூர்ல இந்த வீட்டில் இருக்கணும் அவனுக்கு. அதனால இங்க வந்து ஒரு சில அட்டானமஸ் காலேஜஸ், அது வந்து சூப்பர் காலேஜஸ், அது ஆல் ஓவர் இந்தியா பிரான்ச்சஸ் இருக்கிற காலேஜஸ் இருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக என்ட்ரன்ஸ் எழுதி நமக்கு கிடச்சிச்சுன்னா அப்படி போயிடலாம். மிச்ச காலேஜஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கேசெட் எழுதணும். கர்நாடகா என்ட்ரன்ஸ் எழுதணும். தமிழ்நாட்டில் என்ட்ரன்ஸ் இல்லை, பட் இங்கே கம்பல்சரி கேசெட் எழுதினா மட்டும்தான் கவுன்சிலிங் மூலமாக போக முடியும். பட் அந்த மாதிரி ஐடியா இல்லை. அட்டானமஸ் காலேஜில் ஜாயின் பண்ணுற ஐடியா இருக்குது. ஸோ என்ட்ரன்ஸ் எழுதிட்டு கிடச்சிச்சுன்னா நம்ம மறுபடியும் பெங்களூர் வந்துடுவோம். சப்போஸ் அந்த காலேஜ் கிடைக்கலனா கோயம்புத்தூர் காலேஜஸில் வந்து தான் போடுறதா நான் இருக்கேன். என்னென்னா கோயம்புத்தூர் எஜுகேஷன் தி பெஸ்ட் எஜுகேஷன். நானும் கோயம்புத்தூர்ல தான் படித்தேன். ஹஸ்பண்டும் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர்ல தான் முடிச்சாங்க. என்னோட பேட்ச்லேருந்தே கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு தி பெஸ்ட்டாக இருந்தது. இப்போ வரைக்கும் இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸோட பசங்களாம் அங்கே படிக்கிறாங்க. இப்போ வரைக்கும் கேம்பஸ் வந்துட்டுருக்கு. நல்லா பர்ஃபார்ம் பண்ணி நல்லா பிளேஸ்மெண்ட் போயிட்டுருக்கான். ஸோ எஜுகேஷனுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறனால தான் நான் இந்த மாதிரி ஒரு பேலஸ் மாதிரி, கோவில் மாதிரி இருக்கிற என்னோட பூஜை ரூம்லாம் விட்டுட்டு நான் அங்கே உடுமல்பேட்டில் இருக்கேன். ஸோ பெங்களூர் சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் உஷாராக ஸ்கூல்ஸ் பற்றி கவனிங்க. ஸோ இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இன்னொரு விஷயம், பெங்களூர்ல வந்து வீடு ஏன் கம்ப்ளீட்டா நீங்க ஷிஃப்ட் பண்ணல, ஏன் ரெண்ட்டுக்கு விடல அப்படிலாம் கேக்குறீங்க. ஆக்சுவலா நானும் ஜீவன் மட்டும்தான் உடுமல்பேட்டில் இருக்கோம். ஹஸ்பண்ட் வந்து பெங்களூர்ல தான் இருக்காங்க. ஏன்னா பெங்களூர்ல தான் அவங்களுக்கு ஜாப் இருக்கு. இப்போ 2 வருஷம் டெம்பரரி அப்படின்றனால நான் இப்போதைக்கு உடுமல்பேட்டில் மேனேஜ் பண்ணிருக்கேன். ஸோ ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா இனி காலேஜ் வந்து கோயம்புத்தூர்னு டிசைட் ஆச்சுன்னா வேணா நாங்க வீடு வந்து ஷிஃப்ட் பண்றத பத்தி யோசிப்போம். ஸோ வீடு பார்த்தீங்கன்னா நல்லா நான் வந்து டஸ்ட் பண்ணிட்டு, வேக்கம் பண்ணி கம்ப்ளீட்டா மாப் பண்ணிட்டேன். நான் இல்லாத டைம்ல வீக்லி ஒன்ஸ் சண்டே மட்டும் பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி அபார்ட்மெண்ட்டோட செக்யூரிட்டி ஃபேமிலி வந்து அங்க கீழ கார் பார்க்கிங்ல தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அவங்க தான் பார்த்தீங்கன்னா, சண்டே சண்டே வந்து வீடு ஃபுல்லா கிளீன் பண்ணி மாப் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ நான் வந்ததுக்கப்புறம் பூஜை ரூம்லாம் கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணி, செம்ம டயர்டு எனக்கு. ஆனாலும் பூஜை ரூம் நெறைய பேர் காட்ட சொல்லி கேட்டனால, நல்லா வந்து டீப் கிளீன் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன். நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா டெடிகேட்டடா ஒரு பூஜை வீடியோ வந்து இங்க பெங்களூர்ல இருந்து ஷூட் பண்ணி உங்களுக்காக கண்டிப்பா நான் போஸ்ட் பண்றேன். இங்க பெங்களூர்ல யூஸ் பண்றதுக்காக கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் என்னோடது வந்து கொண்டு வந்திருந்தேன். மெயினா பார்த்தீங்கன்னா, தூதுவளை சூப்பு. உடுமல்பேட்ல ஒரு கிளைமேட்டு, பெங்களூர்ல ஒரு கிளைமேட்டு. நாங்க வந்த டைம்ல பெங்களூர்ல சரியான மழை. ஜீவனுக்கு இங்க ஃப்ளாட்குள்ள வந்த உடனே சளி புடிச்சிருது. இந்த தூதுவளை சூப் ஒண்ணு தான் பார்த்தீங்கன்னா, நல்லா அந்த கோல்ட் அண்ட் காஃப்க்கு வந்து கேட்கும். ஸோ ஜீவனுக்காக அத எடுத்துட்டு வந்திருந்தேன். இந்த ஃபுட் ரிலாக்ஸ் பவுடர் வந்து இப்ப ரீசென்ட்டா லான்ச் பண்ணது. இப்ப டீப் கிளீன் பண்ணி அப்படி ஒரு கால் வலி. எனக்கு நல்லா தெரியும். சரி இந்த மாரி டைம்ல நம்ம ஃபுட் ரிலாக்ஸ் பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு அது கொண்டு வந்திருக்கேன். ஜஸ்ட் சுடுதண்ணீல போட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து நம்ம கால ஊற வச்சு எடுத்தோம்னா, அவ்ளோ ரிலாக்ஸிங்கா இருக்கும். சங்குப்பூ டீ வந்து நான் கண்டிப்பா ஒரு ஃபீட்பேக் உங்க கூட ஷேர் பண்றேன். என்னன்னா, எனக்கு வந்து நான் மாஸ்டர் செக்கப் ஜிகேஎன்எம் ஹாஸ்பிட்டல்ல பண்ணப்போ, பிபி வந்து கொஞ்சம் இருக்குன்னு சொல்ட்டு மினிமம் டோஸ் வந்து எனக்கு டாக்டர்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க.
அதுக்கப்புறமா நான் சங்குப்பூ டீ வந்து வீக்லி த்ரைஸ் எடுக்க ஆரம்பிச்சேன். த்ரைஸ் எடுக்க ஒரு 6 மந்த்ஸா நான் எடுத்துட்டு இருக்கேன் இந்த சங்குப்பூ டீ. பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து எனக்கு பிபி நார்மல் ஆயிடுச்சு. நான் பிளட் பிரஷருக்கு எந்த டேப்லெட்டுமே இப்ப எடுக்கிறது இல்ல. இது வந்து நல்லாவே ஆ உங்களுக்கு வந்து சுகர வந்து கண்ட்ரோல் பண்ணுது. பிளட் சுகர வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணுது. பிபி இருந்துச்சுன்னா அதையும் கண்ட்ரோல் பண்ணுது. ஸ்ட்ரெஸ் லெவல குறைக்குது. நைட்டு நல்லா தூக்கம் வரும். நாள் ஃபுல்லா ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். நெறைய ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் இருக்கு. ஸோ இது குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா, சுடு தண்ணி வந்து நம்ம பொறுக்குற சூட்ல ஒரு 1/4 பக்கெட் அளவுக்கு எடுத்துட்டு, அதில இந்த ஃபுட் ரிலாக்ஸ் பவுடர் வந்து ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் போட்டுட்டு, நம்ம கால வந்து ஒரு 20 மினிட்ஸ் அதில ஊற வைக்கணும். முக்கியமான விஷயம் சுகர் பேஷண்ட், டயாபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து கால் எரிச்சல் இருக்கு இல்லையா? அதெல்லாம் இது சரி பண்ணும். என்னன்னா, அந்த மாரி இன்கிரீடியன்ட்ஸ் வந்து இதில சேர்த்துருக்கோம். கேட்லாக்ல எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கு. ஸ்க்ரீன்ல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்ன்னு மெசேஜ் பண்ணாலே உங்களுக்கு கேட்லாக் லிங்க் லிங்க் வந்துரும். உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வேணும்னா கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பெங்களூர் வந்து நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் சிட்டில இருக்கிற M5 மால்க்கு வந்து வந்திருக்கோம். இந்த மால் ஓப்பன் பண்ணி 1 இயர் ஆகுது. இதான் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வரோம். இவன் வந்து என் தங்கச்சி பையன். இவன் நேம் வந்து குகன். ஜீவனுக்கு இவ்ளோ நாளா விளையாடுறதுக்கு வந்து ஆளே இல்ல. அதனால சம்மர் வெக்கேஷன் தானேன்னு சொல்லிட்டு அவன கூட்டிட்டு வந்தோம். அவ்ளோ ஹேப்பியா வந்து அந்த M5 மால்க்குள்ள போயிட்டு காலையில 10:30க்கு உள்ள போனோம். நைட் 8:00க்கு தான் வெளிய வந்தோம். என்னன்னா, குழந்தைங்கள கூட்டிட்டு போனா ஃபுல் டே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ற மாரி இங்க நெறைய கேம்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. இது ஏதோ ஷிப்ல ட்ரெஷர் ஹண்ட் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா அங்க ஒண்ணும் இல்ல. ஆனா எல்லாமே காஸ்ட்லியா இருக்கு. ஜஸ்ட் ஒரு 5 to 6 கேம்ஸ் தான் உள்ள இருந்தது. அதுக்கு வந்து 200 சார்ஜு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, மினிசோ ரொம்ப நாளா நான் போகணும்னு நெனச்சது. டைமே இல்ல. கோயம்புத்தூர்லயும் மினிசோ இருக்கு. லக்ஷ்மி மில்ஸ் காம்ப்ளெக்ஸ்குள்ள இருக்கு. போணும்னு நெனச்சுட்டு இருந்தேன். சரி ஓகே. இங்க பார்த்தோனே சரி ட்ரை பண்ணலாம். இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நான் நெறைய வீடியோஸ்ல பார்த்துருக்கேன். ஆக்சுவலா நெறைய பிங்க் கலர் கான்செப்ட்ல வச்சிருப்பாங்க. ஆனா கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. ஒரு சில ஐட்டம்ஸ் காஸ்ட்லியா இருக்கு. ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து அதோட குவாலிட்டிக்கு ஒர்த் த பிரைஸ்ன்னு சொல்லுவேன். நெறைய மேக்கப் சம்மந்தப்பட்ட ஐட்டம்ஸ் இங்க இருக்கும். அந்த மேக்கப் பிரஷ்ஷு, மேக்கப் ரிமூவர், அப்புறம் நம்ம அப்ளை பண்ற அந்த ஸ்பாஞ்ச் இது எல்லாமே. ஷீட் மாஸ்க் வந்து எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருந்தது. வெரைட்டி வெரைட்டியா நெறைய ஷீட் மாஸ்க் இருந்தது. குவாலிட்டியா இருக்கும். அதனால எடுத்தேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா, ₹100 அந்த மாரி இருந்தது. அப்ப வீட்டுக்கு போயிட்டு என்னென்ன ஷீட் மாஸ்க் பர்ச்சேஸ் பண்ணேன்னு உங்களுக்கு காட்டுறேன். என்னன்னா, இது பார்த்தீங்கன்னா, ரோஸ் அப்டி சொல்ட்டு ஹேண்ட் மாஸ்க்லாம் வச்சிருந்தாங்க. மினிசோல பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வெளிய வந்திருக்கோம். நெறைய அ ஐ மீன் ஷாப்பிங் பண்றதுக்கு நெறைய இடம் இருந்தது அங்க. 5த் ஃப்ளோர்ல பார்த்தீங்கன்னா, ஃபுட் கோர்ட் இருக்கு. அங்க போயிட்டு ஜாப்பனீஸ் ராமன் பவுல் வந்து ஜீவனோட ஃபேவரைட். அது வந்து அவன் வாங்கிட்டான். அது நம்ம சாப்ஸ்டிக்ஸ்ல மட்டும் தான் சாப்பிட முடியும். இவனும் ஜீவன பார்த்து நானும் அதே தான் சாப்பிடுவேன்னு சொல்லி வாங்கி சாப்பிடுறதுக்கு வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. 5த் ஃப்ளோர்ல ஃபுட் கோர்ட் போனீங்கன்னா, ஜாப்பனீஸ் ராமன் பவுல் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. என்னன்னா, எப்பவுமே நம்ம இந்தியன் ஃபுட் சாப்பிடுறதுக்கு இந்த மாரி மத்த கண்ட்ரியோட ஃபுட்லாம் வந்து இங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஜீவனுக்கு இந்தியன் ஃபுட்ட தவிர மத்த எல்லா கண்ட்ரி ஃபுட்டும் புடிக்கும். அதனால அவன் அப்படிதான் பர்ச்சேஸ் பண்ணுவான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது 4த் ஃப்ளோர்ல இருக்குன்னு நெனைக்கிறேன். நம்ம ஃபன் ஜோன் வந்திருக்கோம். இங்க ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து கார்ட் எடுத்துக்கணும். இப்போ ₹1000க்கு கார்டு நம்ம ரீ சார்ஜ் பண்ணணும். ஐ மீன் ரீசார்ஜ் போட்டோம்னா, ஒரு கார்ட் நமக்கு குடுத்துருவாங்க. ₹1000க்கு 10 கேம்ஸ் விளையாடிக்கலாம். ஸோ அந்த மாரி நம்ம எவ்வளோக்கு வந்து அந்த கார்டு வாங்குறோமோ, அவ்ளோ கேம்ஸ். மினிமம் 1100 அப்படி இருந்தது. நான் வந்து 1700 அப்படி எடுத்திருந்தேன். 2 பேர் இருக்கறனால. ஆனா, ஓரளவுக்கு பரவால்ல. நெறையலாம் இல்ல. ஆக்சுவலா லூலு மால் பிளான் பண்ணியிருந்தோம். ரொம்ப தூரம் அப்படின்றனால அங்க போல. இங்க கூட்டிட்டு வந்திருந்தேன். ஆ ஈவ்னிங் பார்த்தீங்கன்னா, ஐநாக்ஸ் தியேட்டர்ல கருப்பு படம் பார்த்துட்டுருக்கோம். சூப்பரா இருக்கு மூவி. பெங்களூர் சப்ஸ்கிரைபர்ஸ் மிஸ் பண்ணாம அந்த மூவி வேணா பாருங்க. நல்ல ஹிட்டா போயிட்டுருக்கு. ஹவுஸ்ஃபுல். ஸோ இதுதான் என்னோட ஷாப்பிங். ஆக்சுவலா எனக்கு வந்து அந்த மாரி மால்ல ஒரு காஸ்மெட்டிக் ஷாப் இருந்தது. அங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கொரியன் ப்ராடக்ட்ஸ்லாம் நெறைய இருந்தது. ரொம்ப காஸ்ட்லியா இருந்தது. இது ரெனே அப்படின்ற இந்தியன் பிராண்ட் தான். நெறைய செலிபிரிட்டீஸ் வந்து இந்த பிராண்ட் யூஸ் பண்றாங்க. நான் ஒரு பாடி மிஸ்ட் வாங்கியிருந்தேன். ம மஸ்க்கு ஃப்ளேவர்ல. இது வந்து பிங்க் தெரப்பின்னு சொல்ட்டு, இப்போ ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி லான்ச் பண்ணியிருக்காங்களாட்ருக்கு. அவங்க சஜெஸ்ட் பண்ணாங்க. இது வந்து அ ஓவர் நைட் ஸ்லீப்பிங் மாஸ்க்கு. கொலாஜன் இருக்கு. இப்ப வந்து நம்ம கொலாஜன் வச்சு நான் நெறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். பப்பாயா மாஸ்க் ஒண்ணு எடுத்தேன். ரைஸ் மாஸ்க் ஒண்ணு, கொலாஜன் மாஸ்க் ஒண்ணு. அதான் ஆன்டி ஏஜிங் ஃபேக்டரு. நம்ம வந்து யங்கா தெரிவோம்.
ரைஸ் மாஸ்க் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. மினிசோ போனீங்கன்னா அவ்ளோ நல்லா இருக்கு. அடுத்ததா ரோஸ் ஹேண்ட் மாஸ்க் எடுத்திருந்தேன். நெறைய பேர் கை வந்து உங்களுக்கு ரொம்ப ட்ரையா இருக்கு அந்த மாரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால எடுத்தேன். அப்புறம் இது வந்து ஹேர்க்கு போடுற ஆர்கன் ஆயில் ஒரு மாஸ்க் சும்மா ட்ரை பண்ணலான்னு எடுத்துட்டு வந்தேன். ஆனா ஃபேஸ் மாஸ்க் ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வந்து நமக்கு வெட் வைப்ஸ். இது நல்ல ஒரு 10 வைப்ஸ் தான் இருந்தது. எல்லாமே 100, 100, 100 அந்த மாரி தான் எடுத்தேன் நான். ஸோ 9 ப்ராடக்ட்ஸ் 900 அந்த மாரி தான் பில் வந்தது. இது வந்து கார் பெர்ஃப்யூம். லிலாக்ஸ் ஸ்மெல் இது வந்து ஒரு மாரி ஓஷன் ஸ்மெல் மாரி வந்துச்சு. இது நெக்ஸ்ட் டே பெங்களூர்ல 3 டே இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. இது எக்ஸாக்ட்டா எங்க இருக்குன்னா, ஹசவனஹள்ளி ஏரியால பிஆர்எஸ் ஸ்கூல் பக்கத்துல ஒரு கிரவுண்ட்ல வந்து இந்த எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. இது வந்து ராஜஸ்தானி எக்ஸிபிஷன். கொரோனாக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எவ்ரி இயர் சம்மர் வெக்கேஷன்ல போடுவாங்க. கொரோனாக்கு அப்புறம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் மறுபடியும் வந்திருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க. பெங்களூர்ல இருக்கீங்கன்னா, கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. முன்னாடியே புக் ஸ்டோர் போட்டிருந்தாங்க. டிஸ்கவுண்டோட புக்ஸ் போட்டிருக்காங்க. எல்லா வகையான புக்ஸ், நாவல், ஸ்டோரி புக்ஸு, சின்ன சின்ன ஆக்டிவிட்டி புக்கு, கலரிங் புக்ஸ் அந்த மாரி இருந்தது. அப்புறம் பெங்களூர்ல இருக்கவங்களுக்கு தான் தெரியும். இந்த மாரி செராமிக் கண்டெய்னர்லாம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. இது வந்து நம்ம தேடிட்டு ஜெயா நகர் அந்த மாரி ஏரியாவுக்கு போனோம். இந்த எக்ஸிபிஷன் வந்து என் லைஃப்ல ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவேன். என்னன்னா, மருமகள் கிச்சன் சேனல் ஆரம்பிச்ச புதுசுல அவ்வளவா வியூஸும் போகல, பெருசா சப்ஸ்கிரைபரும் வரல. மானிடைஸ் ஆறதுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 4000 ஹவர்ஸ் கிடைச்சதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸிபிஷன் தான். அப்ப நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த எக்ஸிபிஷன் ஷூட் பண்ணி போட்டுட்டு, நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரு ஷாப்பிங் ஹாலா போட்டிருந்தேன். என்னால மறக்கவே முடியாது. அந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட் என் சேனல்ல 10,000 வியூ போயிட்டு, எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்ச ஒரு எக்ஸிபிஷன் இது. அப்போ பெங்களூர்ல இருந்த நெறைய பேர் வந்து மறுபடியும் இந்த எக்ஸிபிஷன் போட்டா எங்களுக்கு கண்டிப்பா சொல்லுங்க. அந்த மாரி ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நான் நெறைய தடவ இந்த எக்ஸிபிஷன் வந்து என்னோட சேனல்ல போட்டிருக்கேன். ஆனா கொரோனாக்கு அப்புறமா இப்ப தான் போடுறேன். என்னோட வீட்டோட லிவிங் ரூம்ல ஒரு புத்தர் ஸ்டாச்சு நெறைய பேர் கேட்டிருக்கீங்க. எங்க வாங்குனீங்க? லிங்க் குடுங்கன்லாம். அதெல்லாம் இந்த எக்ஸிபிஷன்ல வாங்குனது தான். வீட்ல நெறைய பொருட்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி எக்ஸிபிஷன்ல நான் பர்ச்சேஸ் பண்ணது தான். ஒரே இடத்துல நெறைய ஐட்டம்ஸ் கிடைக்கும். ஆனா இந்த தடவ நான் போனப்போ ரொம்ப காஸ்ட்லியா இருந்தது. நான் வந்து இது சீப் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். எல்லாம் நார்த் இந்தியன்ஸ் தான் அவங்க. அவங்க கிட்ட நல்லா பார்கெயின் பண்ணி நம்ம கம்மியா வாங்கணும். அவங்க சொல்ற ரேட்டுக்கு நம்மளால வாங்கவே முடியாது. ரீசன் இந்த வார் தான் சொல்றாங்க. வார்னால எல்லாமே விலை ஜாஸ்தியாயிருச்சு. எங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகல அந்த மாரிலாம் சொல்றாங்க. ராஜஸ்தானி ப்ராடக்ட்ஸ் வந்து அவ்ளோ கிளாஸியா இருக்கு. இப் சப்போஸ் நான் பெங்களூர்ல இப்ப கன்டின்யூ பண்ண போறேன்னா, இன்னும் நான் நெறைய பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். என்னன்னா, இந்த மாரி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம ஹோம் சென்டர்ல ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். ஹோம் சென்டர் கூட கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப விலை கம்மி தான். ஸோ நான் மறுபடியும் சொல்றேன், எக்ஸிபிஷன் விசிட் பண்ணீங்கன்னா, நல்லா பார்கெயின் பண்ணி வாங்க பாருங்க. 250 ரேட் சொன்ன ஐட்டம்ஸ்லாம் நான் ₹100க்கு ஜீவன வச்சு பார்கெயின் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். ஜீவன் நல்லா ஃப்ளூயன்ட்டா ஹிந்தி பேசுவான். அதனால சொல்றேன். எக்ஸிபிஷன் லாஸ்ட் டேட் வந்து உங்களுக்காக விசாரிச்சுட்டு வந்திருக்கேன். ஜூன் 15th வரைக்கும் இந்த எக்ஸிபிஷன் இருக்கு. அசவனஹள்ளி ஏரியா நியர் பிஆர்எஸ் ஸ்கூல் இது நடக்குது. பிஆர்எஸ் ஸ்கூல் லொகேஷன்ல போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. என்னோட மருமகள் ஹெர்பல்ஸ் பேக் தான் எடுத்துட்டு வந்திருந்தோம். ஷாப்பிங் பண்ண எல்லா ஐட்டம்ஸும் அதில ஃபிட் ஆயிடுச்சு. அவ்ளோ சூப்பர் ஷாப்பிங் பேக்கு. ஸோ இப்ப என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணேன்னு காட்டுறேன். இது வந்து என் தங்கச்சி பொண்ணுக்காக நான் வாங்கியிருந்த ராஜஸ்தானி ட்ரெஸ் 2 செட்டு வாங்கியிருக்கேன். அவளுக்கு 3 1/2 இயர்ஸ் ஏஜ். இது என் தம்பி குழந்தைக்கு. இந்த லெஹரியா பிரிண்ட் வந்து ராஜஸ்தானில ரொம்ப ஃபேமஸ். ஸோ அந்த கிரீன் கலர் ட்ரெஸ்ஸும், ப்ளூ கலரும் பார்த்தீங்கன்னா லெஹரியா பிரிண்ட். ரெடிமேட் தான் 1 1/2 இயர்ஸ்லேருந்து கிடைக்கிது உங்களுக்கு. இந்த பேன் இப்போ சம்மர்ல எல்லா பக்கமும் விக்கிறாங்க. நான் வந்து ஜஸ்ட் ₹150 இந்த எக்ஸிபிஷன்ல வாங்கினேன். டிமார்ட்ல இது இன்னும் விலை கம்மின்னு நெனைக்கிறேன். டிமார்ட் விசிட் பண்ண முடியல. ரொம்ப மழையா இருந்தது. ஸோ எனக்கு வந்து இந்த பேக் வாங்கினேன். 250 சொன்னாங்க. 150க்கு வாங்கியிருக்கேன். இது ஆக்சுவலா ₹100 தான் இதுக்கு முன்னாடியெல்லாம். இப்ப கொஞ்சம் பிரைஸ் ஜாஸ்தியா இருக்கு. அப்புறம் தங்கச்சி பையனுக்கு வந்து கொஞ்சம் புக்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்டின்னா, வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்க என் சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்குன்னா, கண்டிப்பா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.